ஹாய், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேசலாம்? சொந்தம். சொந்தக்காரங்க பற்றி பேசலாமா? சொந்தம்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சொந்தம் இருந்தால் தாங்க வாழ்க்கையே ஒரு அழகாக இருக்கும். நம்ம தனிமையாகவே வாழ்ந்துட முடியாது, கரெக்டாக? ஆயிருந்தால் அவங்க நம்மளை பற்றி புறணி பேசினாலும், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சொந்தம் வேணுங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், ஆனால் சொந்தம் இருக்கிறது நல்லது தானே. ஒரு நல்லது கெட்டது அதுக்கு அவங்க தேவை தான். இப்போ நடக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு சொந்தமே தேவையில்லைன்னு தான் நினைக்க தோணுது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு 5000 கேட்டு பாருங்கள், ஒருத்தன் கூட நமக்கு நீட்ட மாட்டான். ஆனால் நம்மகிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க, வேணும் தரமாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. நம்மகிட்ட காசே இருக்காது, ஆனால் இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. இவன் பாரு எப்படி வாழ்கிறான் பாரு, நமக்கு ஒன்றும் தரமாட்டேங்கிறான், வைக்க மாட்டேங்கிறான். ஈவன் நம்ம வீட்டிலையே நம்ம அம்மா அப்பா, என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. நம்ம தான் படிக்க வச்சோம், நமக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களே தான் பார்க்குறாங்க, தீபாவளிக்கு எதுவுமே எடுத்து தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லார் வீட்லேயும் எல்லாம் நினைப்பாங்க. சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே, உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை அவங்களுக்கு பண்ணுங்கள். தீபாவளிக்கு சேலை இல்லை வேட்டி சட்டை சம்திங் ஏதோ அது இல்லை, உங்கள்கிட்ட ரூடாக தான் இருப்பேன், நீ தரல வைக்கலை, நான் உனக்கு கேளமாக தான் பேசுவேன்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் பேசணுங்கிற அவசியமே இல்லை, பேசவும் தேவையில்லை. ரெஸ்பெக்ட் கொடுத்தா பேசுங்க, ரெஸ்பெக்ட் இல்லைன்னா பேச தேவையே இல்லை. ஏன்னா நம்ம அவமானப்படுத்தி அந்த இடத்துல போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிறது ஒரு லைஃப், இந்த ஜென்மம் அவ்வளோதான். அடுத்து இருப்போமா, பிறக்க மாட்டோமா எனக்கு தெரில. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருந்துட்டு போவோமே. நம்ம சேர்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தனித்தனியாக இருந்தாலும் அது ஒரு ஹாப்பி தான். ஸ்டில் பேசிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதை ஏன் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி இந்த டாபிக் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. சொந்தம், நம்ம ஏன் சொந்தத்தை பற்றி தப்பாகவே பேசணும்? தப்பாக தான் இருக்குது, ஆனால் நம்ம அப்படியேவும் பேசவும் வேணாம். இருக்கிறது ஒரு லைஃப்பில் நம்ம அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு போயிடலாம். ஏன்னா நிறையா பேருக்கு நிறையா கஷ்டம் இருக்கும், மாமியார் மருமக மாமா நிறையா ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ இது என்னமோ பேசணும்னு தோணுச்சு, நான் அதுவே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாரி. ஒரு அம்மாச்சி அப்பத்தா இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி கூட இருந்தாங்கன்னா பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு இதாக இருக்கும், ஒரு நம்மளுக்கும் ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த யாசு வரா செல்லக்குட்டி இப்போ பாட்டிலாம் இல்லை, ஊரில் இருக்காங்க. இப்போ யார் கூட விளையாடுவா, பாவம்ல. அப்போ அவங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்களாக தான் இருக்கோம் தனியாக, குழந்தைங்க கூட விளையாட ஆள் இல்லை. அங்கே அதே பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்கன்னா வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க, பார்க்கு அப்படி இப்படின்னு விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. எவ்வளோ நேரம் உங்கள் அம்மா முகத்தையே பார்ப்பாங்க இந்த குட்டி. சொல்லுங்கள், தூங்கி எழுந்துச்சி வந்தோன்னே ஏன் ஆசு இப்போ கேட்போமா? யாஸ்விக்கு அப்பத்தா பிடிக்குமா, அம்மாச்சி பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? யாஸ்விக்கு யாரை பிடிக்கும்? அப்பத்தாவா, அம்மாவா, அப்பாவா, யார்? என்னை தவிர அம்மாச்சிம்பா, அப்பத்தாம்பா, தாத்தாம்பா, அப்பாம்பா. அம்மாவை மட்டும் சொன்னதாக சரித்திரமே இல்லை. லட்டு, என் குட்டி லடு. இப்போ தான் என் குட்டி லடு தூங்கி எழுந்துச்சு. என்ன வேணும் யாசுக்கு? கிச்சன் காமிச்சிட்டு அப்படின்னா ஏதாவது வேணும்னு அர்த்தம். நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? பாய் சொல்லுவோமா? இந்த டாபிக் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் உங்கள் கூட நான் பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you. Ta-da!